வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம டின்னர் மெனுவில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் மீன் மேக்கர் வெஜிடபிள் கிரேவி ஒன்று செஞ்சு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு 3 அழா பாசுபதி ரைஸ் போட்டு நான் 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், மிளகுத்தூள் வந்து 2.5 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 3 நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 50 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 50 கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 10 பல்லு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், குடமிளகாய் ஒரு பாதி குடமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ கோஸு இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் 2 பேருக்கு செய்கிறதுனா இதுலேயே வந்து ஒரு 1/2 அழாக்கு அரிசி, ஒரு 100 சிக்கனு, ஒரு 2-3 பீன்ஸு, கொஞ்சோண்டு கேரட்டு, ஒரு 1/2 வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, குடமிளகாய் வந்து உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் போடலாம், வேண்டான்னா போடாமல் விட்டுடலாம், ஒரு 1/4 குடமிளகாய், கோஸ் வந்து ஒரு 100 கிராம் கோஸு, இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நான் வந்து ஒரு 6 பேருக்கு செய்கிறேன், அதனால் 2 பேருக்கு அளவு இதுலேருந்து எப்படி எடுக்கணுன்றதை நான் இப்போ சொல்லியிருக்கேன். மீன் மேக்கர் வெஜிடபிள் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மீன் மேக்கர் வந்து நான் வந்து தண்ணியில் நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் மீன் மேக்கர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஒரு 50 கிராம் கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 50 கிராம் பட்டாணி, சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சரிசி மாவு வந்து ஒரு சின்ன கப்பு, தேவையான அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஒரு கப்பு வச்சுருக்கேன், வெங்காயம் 2 நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு, கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், 50 பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், குடமிளகாய் ஒரு சின்ன குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ இந்த மீன் மேக்கரை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மீன் மேக்கர் வெஜிடபிள் கிரேவிக்கு இதெல்லாம் சும்மா ஒரு வதக்கிக்கலாம். சும்மா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் கொஞ்சம் போட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்ம கிரேவி வைக்கும் போது கொஞ்சம் போடுவோம். பாருங்கள், இந்த மீன் மேக்கர் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை வதக்கினதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரித்து போடுவாங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சாக்கா எல்லாத்துலேயும் எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடும். பாருங்கள், இந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இப்போ இந்த சிக்கனில் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்டத்தட்ட இருக்கும், அந்த அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம இந்த சிக்கனை பொரிச்சு கூட பண்ணலாம், சிக்கன் 65 மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட பொரிக்கலாம். அது எண்ணெய் இழுத்துட்ருக்கோம், அதனால் நம்ம இப்போ இந்த மாதிரி வதக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முதல்ல இஞ்சி போட்டுடலாம், அதுக்கப்புறம் பூண்டு போடுவோம்,
கொஞ்சம் அடுப்பை வந்து இது சிம்லையே வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நீங்கள் ரைஸ் வேக வைக்கும் போது அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு ஒரு ஓட்டை உள்ள பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு அரிசியை போடுங்க. அரிசி நல்லா 3/4 வேக்காடு வரும்போது ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம பிணைஞ்சி வச்சிடலாம். இந்த பச்சரிசி மாவு வந்து நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். அடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். தேவை இருந்தால் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு ஒரு 6 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மீன் மேக்கருக்கும் காய்கறிக்கும் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடலாம். பாருங்கள், இந்த பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட் இதெல்லாம் போட்டுடலாம். குடமிளகா, இப்போ இதை வந்து நல்லா பிணைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ஸ்பூன் உப்பு போடுறேன் ஃப்ரைட் ரைஸுக்கு. ஏன்னா ரைஸில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோஸை போட்டுடலாம். நம்ம சிக்கன் போடுறதா இருந்தால் காய்கறியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியில் ஒரு 2 ஸ்பூன் இந்த கிரேவி சாஸுக்கு பதில் இந்த தக்காளி போடுறேன். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் போட்டேன். அது எப்படி நல்லா வற்றி அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சாலே போதும். இந்த எண்ணெயும் எடுத்துட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி போடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம இப்போ மீன் மேக்கர் கிரேவி பண்ணிக்கலாம். நான் இந்த சோயா சாஸு அந்த மாதிரி எதுவுமே இப்போ நான் இதில் போடாமல் தான் செஞ்சிட்ருக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த அடுப்பை ஹையில் வச்சிடலாம். ஹையில் வச்சு நல்லா வதக்குவோம். பாருங்கள், இந்த காய்கறியெல்லாம் வெந்தது வந்து போதும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரைஸை வந்து நம்ம கொட்டிடலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டுவோம் நல்லா. நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இப்படி லைட்டாக தான் இருக்கணும் காய்கறிலாம். இப்போ நம்ம இந்த மிளகு போட்டு நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து நம்ம அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸாக எலும்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 1/2 கிலோ வாங்கினா இந்த சிக்கனில் வந்து நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோ தான் தேரும். ஏன்னா எலும்புலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம கழித்து எடுத்துருவோம். அதனால் ஒரு 1/4 கிலோ தான் தேரும். சிக்கன் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு எலும்பு ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுட்டேன். பாருங்கள், நம்ம இதில் கொட்டி கிண்டிடலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம். நம்ம மீன் மேக்கர் வெஜிடபிள் அந்த உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுருவோம். இந்த பச்சை பட்டாணி. இப்போ இதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி அரைச்சதையும் நம்ம போட்டுடலாம். அந்த வெறும் மிளகாத்தூளையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து இதுக்குள்ளே போட்டு முக்கி எடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்படியே பொறுமையாக உள்ளெல்லாம் நல்லா வேகும். மீன் மக்கரில் நம்ம கலர் போட்டுக்கலாம். இந்த கிரேவிலையும் கலர் போட்டுக்கலாம். நான் கலர் வேணான்றதுனால கலர் போடாமல் செஞ்சுட்டுருக்கேன். நல்லா இது தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிடுங்க. நம்ம கடைசியில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த பச்சை வாடை ஃபுல்லாக போகும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த உடனே இதை எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை இங்கே வச்சுட்டு இந்த அடுப்பை வந்து மாற்றி நம்ம வச்சுக்கலாம்.
ஏன்னா இது சின்ன அடுப்பாக இருக்குது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை வந்து போகும் உங்களுக்கு. இதை கொஞ்சம் ஐயில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கரைச்சது மீதி இருக்குது. இப்போ இதில் நல்லா தண்ணி விட்டு கூட நம்ம தண்ணி விட்டு இதில் போட்டுடலாம். நம்ம கலர் போட்டோம்னா நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ கலர் போடாததுட்டு நமக்கு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதில் வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. நம்ம ஏன்னா அந்த வெஜிடபிள் உருண்டையை நம்ம பொரித்து வச்சுருக்கிற உருண்டையை நம்ம எடுத்து போடணும். அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நல்லா ஒரு கொதிக்கட்டும். இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு தேவை இருந்தால் இதில் வந்து சோயா சாஸு, அஜினோமோட்டோ, இதெல்லாம் கலரு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அப்படி சேர்த்திங்கன்னா அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலோட டேஸ்ட்டு அப்படியே வந்துடும். இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த ஹோட்டலோட டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே நல்லா ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா இந்த கிரேவி ஃபுல்லாக இந்த இதில் வந்து இழுத்துரும். அதனால் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், இன்றைக்கி டின்னர் மெனுவில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் மீன் மேக்கர் வெஜிடபிள் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நீங்கள் சண்டே டைமில் இது கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய ஐட்டம். அதனால் நீங்கள் சண்டே டைமில் நைட்டு டின்னருக்கோ இல்லை லீவு டைமில் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.